இந்த சுடரோட கொலை கேஸ்ல உண்மையிலேயே எல்லாருமே மெயினா நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது இந்த கேஸ் வந்து இவனை புடிச்சா வந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கவினை புடிச்சா போதும், இந்த கேஸ்க்கான ஒரு தீர்வு வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயம் தான் இப்போ ஷார்ப்பா நடக்க போகுது. அதுவும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி, அடுத்ததா ரகு, இதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே இந்த கேஸ்ல வசமா சிக்க போறாங்க. எல்லாருக்குமே என்ன ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்லி, விஜய், வெண்பா 3 பேரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிற பிரச்சனை எல்லாமே முடிஞ்சுட்டு அவங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் கூடிய சீக்கிரத்துல எல்லாருக்குமே வந்து நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ ராஜதுரை மூலியமா கடைசியில இந்த கவினையும் பிடிச்சி கடைசியில கவின் சொல்ற ஒரு விஷயத்த கேட்டு எல்லாருமே இப்படி ஷாக் ஆகுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ராஜேஸ்வரி எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கா. ஏற்கனவே ரேணுகாவை கொலை பண்ணது இவதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் இந்த ராஜேஸ்வரி வசமா மாட்டிக்கிட்டு இருக்கா. அதனால ராஜேஸ்வரியால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி கவினை பிடிச்சி கவின் கிட்ட நிறைய விஷயத்த வாங்குறாங்க. ஆனா கவின் கடைசியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலேயே விஜய், மல்லி இவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆடியன்ஸ் ஆன எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக் ஆக போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் வந்து இப்ப போய்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ கவினை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கவின் இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரி கிட்ட 50 லட்ச ரூபாய் நீ கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் வந்து இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரி நான் வாயால வந்து வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அந்த ரேணுகாவை நான் தான் கழுத்தை நெரிச்சு கொன்னேன், கால்லயே வச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த வீடியோ வந்து விஜயோ இல்ல கதிரேசனோ பார்த்தாங்க அப்படின்னா இந்த ராஜேஸ்வரியோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரிக்கு மரண பயத்தை காட்டிட்டாங்க. ஏன்னா விஜய்க்கு அனுப்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனா அந்த ஒரு ஆடியோ மெசேஜ்ல விஜய்க்குலாம் வந்து நான் இப்ப அனுப்பல, உனக்கு கொஞ்சம் ஜஸ்ட் வந்து வார்னிங் தான் கொடுத்தேன், பூச்சாண்டி தான் காட்டினேன், நீ வந்து அந்த நான் கேட்கிற பணத்தை இம்மீடியட்டா கொடுக்கல, அதுக்கான ஆக்ஷனை எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ராஜேஸ்வரி இருந்துட்டு போயிட்டு இந்த ரகுவுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ இன்னும் 2 நாள்ல வந்து இந்த லேண்டை வித்து எனக்கு பணம் வந்தே ஆகணும், முதல்ல 50 லட்ச ரூபாய் பணம் எனக்கு வேணும், அட்வான்ஸ் வந்து வாங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த ரகுவும் இருந்துட்டு 50 லட்ச ரூபா தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆளுங்கள்லாம் கூட்டிட்டு வந்துட்டு 50 லட்ச ரூபா வந்து இப்போ அட்வான்ஸா கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா ஏற்கனவே விஜய்க்கு சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை சுடரோட கொலையில ராஜேஸ்வரியும் ரகுவும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ, ஏன்னா இவங்க தனியா சந்திச்சு பேசிக்கிட்டத விஜய் பார்த்துட்டாரு. அந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு சந்தேகத்துல வந்து இப்போ விஜய் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஆனா கடைசியில இந்த ராஜேஸ்வரி பணத்தை ரெடி பண்ணிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் இந்த கவினோட கையிலேயே கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமே சிறப்பா இருக்க போது, ரொம்ப வந்து அட்வான்ஸ் லெவல்ல இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, ராஜேஸ்வரிய கண்கொத்தி பாம்பா வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு நேரா ஒரு இடத்துல போய் கவினோட கையிலேயே அந்த பணத்தை கொடுக்காங்க. ஏன்னா ராஜேஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரு கவின், முன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதே மாதிரி நான் பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா நீ என் கையில ஆதாரத்தை கொடுத்தாகணும், உன்னை நான் நேர்ல பார்த்தாகணும், அவ்வளவுதான், நேர்ல பார்த்துதான் உன் கையில நான் பணத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ராஜேஸ்வரி வந்து சொல்றாங்க. இப்படி நேர்ல பார்க்கும்போதுதான் இந்த கவினை பார்த்த உடனே விஜய்க்கு செம்ம ஷாக்கு. ஏற்கனவே வந்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, அதுவும் இல்லாம இந்த கவினை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த ராஜேஸ்வரியும் எதிர்பார்க்கல, கவினும் எதிர்பார்க்கல. அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திருன்னு வந்து முடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ராஜேஸ்வரி வச்சு வந்து கவினை வந்து பிடிக்கிறாங்க. கவினை வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய உண்மைகள் வெளியே வருது. அதாவது இப்போ சுடரை வந்து கொலை பண்ணிட்டாங்க, சுடரை கொலை பண்ணது மல்லி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லியை தூக்கி ஜெயில போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல இப்போ விஜய், மல்லி, இன்னும் வந்து தீபிகா மேடம், போலீஸ் இவங்க எல்லாருமே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் கவினை புடிச்சதுக்கு அப்புறமா கவினை வந்து பணத்தோட புடிச்சிட்டாங்க. இந்த ராஜேஸ்வரி கிட்ட வந்து நம்ம விஜய் வந்து கேக்குறாங்க, எதுக்காக நீ 50 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கணும், 50 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன வந்து பெரிய விஷயத்துல நீ மாட்டிக்கிட்ட,
சுடரை நீதான் கொலை பண்ணியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த புடிச்சு நோண்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி வந்து சுடரை கொலை பண்ணியிருந்தா கூட இங்க யாரும் எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ண போறது கிடையாது. அதாவது தூக்கி ஜெயில்ல போடுவாங்க அவ்வளவுதான். ஆனா ரேணுகாவை கொலை பண்ணியிருக்க விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த கவினை வந்து புடிச்சு கேக்குறாங்க, உண்மையை சொல்லு, எதுக்காக வந்து 50 லட்ச ரூபா வந்து வாங்குனீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி. ஏன்னா தீபிகா அம்மா எடுத்துக்கிட்டா மல்லி இந்த கொலையில சம்மந்தப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அழகா வந்து காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தீபிகா மேடத்தெல்லாம் வர வச்சாங்க. ஆனா கடைசியில இந்த அதாவது கவின் இருந்துட்டு சுடரக்கா இறந்து போயிட்டாங்களா? யார் சொன்னது? சுடரக்கான்னா இன்னும் இறந்து போகல, நீங்க தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே சுடரக்கா போட்ட மாஸ்டர் பிளானு. இப்ப நான் மாட்டிக்கிட்டா மட்டும் நீங்க சுடரக்காவை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி சுடரை பத்தின உண்மைகளை சொல்றான். அதாவது அவன் வந்து மாட்டிக்கிட்டான், இனிமேல் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி சுடர் உயிரோடு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கேட்டு எல்லாருமே பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா சுடர் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றவாளி. அந்த ஒரு குற்றவாளியே சீக்கிரமா புடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் அடுத்ததான் வேலை செய்ய போகுது. அதே மாதிரி ராஜேஸ்வரியும் வந்துட்டு அதாவது இந்த கவின் வந்து ராஜேஸ்வரியோட உண்மையான சுயரூபத்தை சொல்லிடுறான். அதாவது இந்த மாதிரி ரேணுகாவை வந்து கொலை பண்ணது ராஜேஸ்வரி தான், இந்த ஒரு விஷயத்த தான் நான் மிரட்டிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா விஜய் கண்டிப்பா ராஜேஸ்வரிய சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா தனக்கு உயிருக்கு உயிரான ரேணுகாவை வந்து இந்த ராஜேஸ்வரி தன்னோட அக்காவே இருந்தாலுமே கூட கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர கோவப்படுவாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.